Hi friends, welcome to Chellam tips. Friends, in this video நம்ம வீட்ல வேஸ்டா இருக்க மூடி, வேஸ்டா இருக்க பிளாஸ்டிக் பாட்டில், வேஸ்ட் கிளாத் அதை யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெண்டு DIY பார்க்க போறோம். வீட்டுக்கு ரெண்டுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் friends. வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ ஏதாவது ஒரு வேஸ்டான கிளாத் எடுத்துக்கோங்க. நீங்க எந்த மூடி எடுத்துருக்கீங்களோ அந்த மூடியோட கொஞ்சம் எக்ஸஸாவே அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த ரவுண்ட் மூடிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக இந்த கிளாத்தில் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மூடியை விட கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை வச்சு அப்படியே ஒட்டிடலாம். ஒட்டும்போது மூடியிலையுமே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. சைடு எல்லாமே ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து இதில் அப்படியே ஒட்டி விட்டுடலாம். ஃபுல்லாகவே இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே இதே மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ ஃபுல் ரவுண்டுமே ஒட்டியாச்சு பாருங்கள். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு நமக்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்ததாக நம்ம வந்து ஒரு வேஸ்ட் பாட்டில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி பாட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேஸ்ட்டாக இருக்கிற ஜூஸ் பாட்டில், 7up பாட்டில் அந்த மாதிரி எது இருந்தாலுமே ஓகே. எடுத்து நம்ம வந்து இதை போல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த கரெக்டான அந்த லெவலுக்கு அப்படியே வந்து கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம வந்து இந்த பாட்டிலை வந்து நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்மகிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற இந்த மாதிரி கவர் இருக்குது இல்லைங்களா, ஏதாவது திங்ஸ் வாங்கும்போது அதில் போட்டு கொடுப்பாங்கல்ல இந்த கலர் கவர். ஸோ இதை எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு DIY சேம் அதே தான். இதை வந்து நல்லா அப்படியே முறுக்கிக்கிட்டு நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து ஃபுல்லாகவே அப்படியே கவர் பண்ண போகிறோம். அது பார்க்கும்போது ஒரு கூடை மாதிரி இருக்கும் அதோட லுக் வந்து. இந்த பேப்பரை நல்லா இந்த மாதிரி முறுக்கிக்கோங்க. முறுக்கிட்டு இந்த பாட்டிலோட இந்த பேக் சைடில் இருந்து இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இதை ஒட்டுறதுக்கு க்ளூகன் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட வந்து ஒயிட் ஃபெவிகால் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நம்ம வந்து இதை ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி அப்படியே நம்ம முறுக்கிக்கிட்டே ஒட்டிக்கிட்டே வந்துடலாம். ஒரு பீஸ் தீர அடுத்ததுமே அதுலேருந்து ஜாயின் பண்ணி ஒட்டிக்கிட்டே வரலாம். க்ளூ வந்து ரொம்ப வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லைட்டாக அது வந்து பட்டாலே போதும், நல்லா பிடிச்சிக்கும் பேப்பர் அப்படிங்கிறதுனால. இப்போ இவ்வளோ தூரம் பின்னியாச்சு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. நான் வந்து இந்த மட்டும் கொஞ்சம் தூரத்தில் இவ்வளோ தூரத்தில் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இதை வந்து நம்ம தூக்கி போட தேவையில்லை. இதை வச்சு நம்ம இன்னொரு DIY பார்க்கலாம். இதே ரவுண்டு பாட்டிலாக இருந்தாலுமே ஓகே, அதுலேயுமே இதே மாதிரி அழகாக செய்யலாம். இப்போ நமக்கு இந்த லெவல் மட்டும் போதும். ஸோ இதில் வந்து நான் முடிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இதை தனியாக நம்ம வச்சுக்கலாம். இதை அடுத்த DIY இதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பேட்டலில் வந்து நான் வந்து மேக்ஸிமம் சுற்றிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதை முடிச்சிடலாம். ஸோ முடிக்கும் போதும் அதே மாதிரி தான் அப்படியே சுற்றிக்கிட்டே வந்து முடிச்சிருங்க. இப்போ வந்து இது வந்து இதோட டெக்ஸ்சர் வந்து நல்ல ஒரு கூடை மாதிரி ஒரு லுக் இருக்கும். இனிமேல் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வரும்போது அந்த பேப்பர் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி DIYக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த கூடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையுமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை வந்து வேலில் ஹேங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு நாட் மாதிரி நான் வந்துட்டு சாட்டின் லிப்பன் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வேறு ஏதாவது சணல் அந்த மாதிரி வேறுனா உங்ககிட்ட நாடா மாதிரி இருக்கோ, ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணிக்கோங்க வேலில் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து ஹேங் பண்ணுறதும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இதை கூட ஸ்டிக் பண்ண போகிறோம். ஒரு ஹேங்கிங் ஃப்ளவர் வேஸ் மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கீ ஹோல்டராகவும் இதை நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுவுமே எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கூடை வந்து நல்லா இதோட ஸ்டிக் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட்டே வந்து நீங்கள் கிளாத்தை வந்து அந்த மூடியோடு ஒட்டிடுங்க. ஒட்டினீங்கன்னா தான் நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அடுத்ததா இதில் வந்து ஒரு கீ ஹோல்டர் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. 2 இதை மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ 2மே இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று ஒட்டி விட போகிறேன். நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விடுங்க. ஸோ க்ளூ வந்து உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ண சைடு இந்த மாதிரி அந்த மூடியோட ஸ்டிக் ஆகிற மாதிரி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிச்சிக்கோங்க. அது வந்து நல்லா ஒட்டிக்கும். இதில் வந்து நம்ம எதுவும் வெயிட்டாக எதுவும் ஹேங் பண்ண முடியாது. நம்மளோட கீ அந்த மாதிரி ஏதாவது சிம்பிளான வெயிட்லெஸ்ஸான திங்ஸை வந்து நம்ம ஹேங் பண்ணலாம். என்னோடய பைக்கு கீஸ் அந்த மாதிரி ஒரு சிலதை ஹேங் பண்ணுறதுக்காக சும்மா சைடில் வந்து 2 இந்த மாதிரி வைக்கிறேன். வச்சுட்டு சைடில் கொஞ்சம் க்ளூ வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைட்லேயுமே நம்ம கீ வந்து ஹேங் பண்ணலாம். அடுத்தது இந்த கூடைக்குள்ளார நம்ம கொஞ்சம் பூ வைக்கலாம். கூடை கொஞ்சம் பிளெயினாக இருக்கிறதுனால சின்னதாக ஒரு ரோஸ் வந்து இதில் இப்படி ஒட்டி விட்டுக்கிறேன். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போது இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் DIY ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம அழகாக பூ வச்சு நம்ம வேலை ஹேங் பண்ணிக்கலாம். சைடில் வந்து இதை கீ ஹோல்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடுற பிளாஸ்டிக் மூடி அண்ட் பிளாஸ்டிக் பாட்டில் 2மே நமக்கு வந்து ஒரு அழகான வேல் ஹேங்கிங், கீ ஹோல்டர் அண்ட் ஃப்ளவர் வேஸாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம நல்லா ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த குச்சி வந்து நல்லா ஒட்டிக்கும். கீ வந்து நம்ம அழகாக மாட்டி வைக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோட எண்டில் இதில் நான் ஃப்ளவர்ஸ் வச்சு காமிக்கிறேன். இப்போ அடுத்த DIY என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுவுமே வேஸ்ட்டாக இருக்கிற இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை ரீயூஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஸோ அதுவுமே குட்டீஸ்க்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் வந்து ஒரு அழகான ஒரு பேங்கிள் செய்ய போகிறோம். இதெல்லாம் வந்து குட்டீஸ்க்கு வந்து ரொம்பவே ஃபேன்சியாக இருக்கும். ஸோ நீங்களுமே உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எந்த ஜூஸ் பாட்டில் வந்து அவங்க கைக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு 1 இன்ச் அகலம் இருக்க மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு நல்ல கிளாத், உங்களுக்கு வந்து எந்த கிளாத் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை உங்களோட பேபியோட ட்ரெஸ்ஸுக்கு எது மேட்சாக இருக்கோ ஸோ அது போல் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாட்டிலை விட இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக. அடுத்தது நான் வந்து இதை வந்து ஃபெவிபாண்ட் போட்டு தான் ஒட்ட போகிறேன். ஃபெவிபாண்ட் இல்லைன்னா வந்து ஃபேப்ரிக் ஒட்டுற க்ளூ இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். இப்போது நான் ஒட்டுற மாதிரியே வந்து அந்த கிளாத்தை வந்து க்ளூ வந்து உள்ளுக்குள்ளே அப்ளை பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து உள் சைடாக இந்த மாதிரி ஒட்டி விடுங்க. ஒரு சைடு ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு ஒட்டிக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் வந்து இந்த சைடு ஒட்டி விட போகிறேன். இந்த சைடுமே க்ளூ அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த க்ளூவை பொறுத்த வரைக்கும் இது வந்து காஞ்சிடுச்சுன்னா இது வந்து ரஃபாலாம் இருக்காது. ஸோ உறுத்தல் எதுவுமே இருக்காது. நல்லா வந்து கிளாத்தை மட்டும் நல்லா பிடிச்சி வச்சுக்கும். இதுக்கு மேலே இது பிளெயினாக இருக்கிறதுனால இது மேலே வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த லேஸாவது வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. நான் வந்து சென்டரில் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். உங்ககிட்ட கேர்ள் பேபி இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து விதவிதமாக இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம். என்கிட்ட வந்து பாய் பேபி தான், 2மே எனக்கு வந்து பாய் பேபி தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செய்யறதுலாம். பட் வந்து யூஸ் ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இதை நான் வந்து காமிக்கிறேன். உங்ககிட்ட கேர்ள் பேபி இருக்காங்க அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லா மேக்ஸி ட்ரெஸ் போட்டு விட்டு இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா ஒரு கைக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு ஸ்டோன் வச்சு ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பேங்கிள்ஸை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் அங்கங்கே ஒரு ஸ்டோன் வச்சு ஒட்டி விடுறேன். வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாட்டிலை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி பேங்கிள்ஸ் இது எல்லாமே ரெடி பண்ணலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதை வந்து என்னோடய குட்டி பையன் கையில் நான் வந்து ஃபைனலாக போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு செஞ்ச அந்த வேல் ஹேங்கிங்கில் நான் வந்து ஃப்ளவர் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து குட்டி கையில் நான் வந்து இதை வந்து மாட்டி விடுறேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த பாட்டில் வந்து கட்டமான ஷேப் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஃபேன்சியாக இருக்குது. ஸோ நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கிளாத்தில் உங்களோட குட்டீஸோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்க மாதிரி நீங்களே பேங்கிள்ஸ் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். என்னோடய பையன் கைக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள்.
இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிருந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா யோசிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறையவே வர இருக்குது. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.